பாயில் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணாலும் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணாலும் எனக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராசஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோல காமிக்கிறேன். ஆக்சுவலி இது என்னோட பாட்டியோட ரெசிபி. ஆனா அவங்களும் பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது எனக்கு சுத்தமா செட் ஆகல. சோ நான் இப்படி ட்ரை பண்ண எனக்கு இந்த மெத்தட் செட் ஆயிருக்கு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ரோஸ்மேரி லீவ்ஸ் கூட எடுத்துக்கோங்க. எல்லாமே கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டணும். இது வடை மாதிரி இல்ல, சின்ன சின்ன வடகம் மாதிரி தான் வச்சிருக்கிறேன் நானு. ஏன்னா இது நான் பாயில் பண்ண போறது கிடையாது. 1 வீக் நல்லா காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கலகலன் சவுண்ட் வரும். ஈரப்பதம் இல்லாம காய வச்ச பிறகு இது கூட வெம்பலம் பட்டை, சங்குப்பூ, ரோஸ் பெட்டல்ஸ், வெட்டிவேர், ஆவாரம்பூ, பிளாக்ஸ் சீட்ஸ், வெந்தயம், கலோஞ்சி அண்ட் மெயின் இன்கிரீடியன்ட் ரோஸ்மேரி லீவ்ஸ். இதை நான் டைரக்ட் மேனுஃபேக்சர்ல இருந்து வாங்கினதுனால எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. இது கூட ஜெடாமன்ஸ். இது எல்லாத்துக்கிட்ட மெயினான இன்கிரீடியன்ட் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் செக் தான் இருந்தாலும் யூஸ் பண்ற கோகனட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி வாங்கிட்டு வந்த கோகனட் ஆயில் தான் நான் இங்க யூஸ் பண்றேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூட கேஸ்டர் ஆயில் அண்ட் செசமி ஆயில் கூட ஆட் பண்ணணும். பாயில் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இங்க ஸ்டவ் மேல வச்சிருக்கீங்க அப்படின்னு டவுட் வந்துச்சா? பாயில் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஹீட் பண்ற அவ்வளவுதான். இந்த 3 எண்ணமே மிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஜஸ்ட் ஹீட் பண்ணணும். ஒரே ஒரு கொதி கூட வரக்கூடாது. ஜஸ்ட் ஹீட் ஆயிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஹீட்டா இருக்கிறப்ப எடுத்து வச்ச இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். ஆயில் ஹீட்டா இருக்கிறப்ப இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கறதுனால அதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே செய்யணும். இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்த உடனே ஆயில் ரெடி ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதோட ப்ராசஸ் 25 டேஸ் இருக்கு. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்த உடனே ஆயிலோட கலர் இப்படி இருக்கும். ஆனா 25 டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆயிலோட கலர் இந்த மாதிரி மாறும். பிளாக்கா இருக்காது, லைட் கிரீனிஷ் கலர்ல வரும். பாயில் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணாலும் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணாலும் முடி கொத்து கொத்தா கொட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களால செஞ்சுக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ஹேர் கேர் கிட் கொடுத்த ஆஃபர் தான் இதுக்கும் கொடுக்குறேன். ஆகஸ்ட் 31 ஆர்டர் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீயா வரும். இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிக்காதீங்க. ஹேர் கேர் கிட் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. ஆர்டர் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.